இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய சினிமா ரசிகர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பும் ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். அது என்னென்னு கேட்குறீங்களா? தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் ஆகும் நடிகர் யார்? ஒரு காலத்தில் ஒரு நடிகர் 5 கோடி அல்லது 10 கோடி சம்பளம் வாங்கினாலே அது மிகப்பெரிய செய்தியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை முழுசாக மாறிடுச்சு. சில முன்னணி நடிகர்கள் ஒரு படத்திற்கு 100 கோடி, 150 கோடி, 200 கோடி, சில ஊடக மதிப்புப்படி 250 கோடிக்கு மேல் சம்பளம் பெறதாக கூறப்படுறாங்க. இதற்கு காரணம் என்ன? முன்னாடியெல்லாம் ஒரு திரைப்படம் வருமானம் பெரும்பாலும் திரையரங்க வசூல் மட்டுமே நம்பியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமையே வேறு. ஒரு படம் வெளியாருக்கு முன்னாடியே ஓடிடி உரிமை, செயற்கைக்கோள் ஒளிபரப்பு உரிமை, இசை உரிமை, வெளிநாட்டு விநியோக உரிமை போன்றதுனால மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய தொகை கிடைக்குது. அதனால தான் முன்னணி நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க தயாரிப்பாளர்கள் முன் வராங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க. நடிகர் சம்பளத்தை தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதில்லை. எனவே நாம் பார்க்க போகும் தொகை அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள் வழியாக உள்ள மதிப்பீடு மட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகரில் ஒருவர் தான் கார்த்தி. இவர் சூர்யாவோட தம்பி. இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி இவர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உயர்கல்வியும் படிக்கிறாரு. ஆரம்பத்தில் இயக்குனராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரைப்படத்துறைக்கு வராரு. அதுக்கப்புறம் நடிகராக அறிமுகமாகிறாரு. 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் அவரோட வாழ்க்கை முழுமையாக மாறிடுச்சு. முதல் படத்திலேயே தனது இயல்பான நடிப்பில் ரசிகர்களை கவர்றாரு. அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன், பையா, சிறுத்தை, தீரன் அதிகாரம் 1, கைதி, பொன்னியின் செல்வன், மெய்யழகன், சர்தார் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தார். கார்த்தியோட மிகப்பெரிய பலமே குடும்ப கதைகள், ஆக்ஷன் த்ரில்லர், வரலாற்று படங்கள் என எந்த வகையான கதைகளும் எளிதாக பொருந்தக்கூடிய திறன் தான். இதனால் அவரது ரசிகர்கள் வட்டம் தொடர்ந்து விரிவடைஞ்சே வந்துச்சு. சமீப காலத்தில் கார்த்தி ஒரு படத்துக்கு 15 கோடி முதல் 25 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. வெற்றி படங்கள் தொடர்ந்தால் இந்த தொகை மேலும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. கார்த்தியோட சம்பளம் ஏன் இவ்வளோ உயருதுன்னா, குடும்ப ரசிகர்களிடமும் இளைஞர்களிடமும் நல்ல வரவேற்பு பெறாரு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கதையை செலக்ட் பண்ணுறாரு. தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளிலும் வளர்ந்து வரும் ரசிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை தெரியும் நடிகராக இருக்கார். கார்த்தியோட ஸ்டார் இமேஜை மட்டும் நம்பாமல் நல்ல கதையை மூலிமா தனது இடத்தை உறுதிப்படுத்தி பலரால் பாராட்டப்படுறாரு. அடுத்து 9வது இடத்துல விஜய் சேதுபதி இருக்கார். தமிழ் சினிமாவிலேயே மிகவும் வித்தியாசமான பாதையை தேர்வு செஞ்சு வெற்றி பெற்ற நடிகரில் ஒருவர் தான் விஜய் சேதுபதி. இன்றைக்கி அவர் ஒரு முன்னணி நடிகர். ஆனால் அவரது ஆரம்ப வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்துச்சு. சினிமா வாய்ப்பு கிடைக்கும் முன் பல சிறிய வேலைகள் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் சினிமாவில் சிறிய கதாபாத்திரங்கள், கூட்டக்காட்சிகள் போன்றவற்றில் நடித்து தனது பயணத்தை தொடங்குறாரு. பல ஆண்டுகளாக கடுமையாக போராடிய பிறகு தான் தென்மேற்கு பருவக்காற்று, பீஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும், 96, விக்ரம் வேதா, மகாராஜா, விக்ரம் போன்ற படங்கள் மூலிமா முன்னணி நடிகராக உயர்றாரு. விஜய் சேதுபதி மிகப்பெரிய பலம் என்னென்னா, அவர் கதாநாயகன், வில்லன், குணச்சித்திர நடிகர், சிறப்பு தோற்றம் என்ற எந்த வேடமாக இருந்தாலும் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வார். அதனால் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளையும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிது. குறிப்பாக பெரிய நட்சத்திரங்களுக்கு எதிராக வில்லனாக நடித்த பிறகும் அவரது ரசிகர் ஆதரவு குறையவில்லை. மாறாக அவரோட நடிப்புக்கு மேலும் பாராட்டு தான் கிடைக்குது. தொழில்துறையில் மதிப்பீட்டுப்படி ஒரு படத்துக்கு 20 முதல் 35 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. வில்லன் கதாபாத்திரங்கள், பல மொழி திரைப்படங்கள், ஓடிடி தொடர்கள் போன்றது மூலம் அவரது மொத்த வருமானம் மேலும் அதிகரிக்குது. விஜய் சேதுபதி சம்பளம் ஏன் இவ்வளோ உயருதுன்னா, கதாபாத்திரத்தை மட்டுமே முக்கியமாக பார்க்கும் அணுகுமுறை தான். தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் தொடர்ந்து நடிப்பது, ஹீரோ மற்றும் வில்லன் என இருவகை கதாபாத்திரங்களிலும் வெற்றி, ஓடிடி தளங்களிலும் அதிக வரவேற்பு,
இயல்பான நடிப்பால் ரசிகரோட அன்பை பெறாரு. இன்றைக்கி விஜய் சேதுபதி நடித்த படம் என்றாலே இந்த முறை என்ன வித்தியாசம் கதாபாத்திரம் என்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களிடம் உருவாகும். அதுவே அவரது மிகப்பெரிய பலம். அதனால தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் பட்டியலில் விஜய் சேதுபதி தொடர்ந்து முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 8வது இடத்துல நடிகர் விக்ரம் இருக்கார். தமிழ் சினிமாவில் மிகவும் அர்ப்பணிப்புடன் நடிக்கும் நடிகரில் ஒருவர் தான் சியான் விக்ரம். இன்றைக்கி அவர் முன்னணி நடிகராக இருக்கார். ஆனால் இந்த உயரத்தை அடைய அவர் பல வருடங்களாக கடுமையாக போராடி வந்தார். ஆரம்ப காலத்தில் விக்ரம் நடித்த பல திரைப்படங்கள் பெரிய வெற்றி பெறவில்லை. சில நேரங்களில் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. குடும்பத்தை நடத்துவதற்கு பிற நடிகர்கள் டப்பிங் குரல் கொடுத்ததா அவர் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. அந்த கடினமான காலத்தை தாண்டி தான் சேது திரைப்படம் அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிருச்சு. அந்த படத்திற்காக அவர் உடல் எடை மிகவும் குறைச்சி கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார். படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதோடு விக்ரமோட நடிப்பும் பெரிதும் பாராட்டப்பட்டது. அதன் பிறகு தில், சாமி, அந்நியன், தெய்வ திருமகள், பொன்னியின் செல்வன் போன்ற பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று தனது திறமையை நிரூபிக்கிறாரு. விக்ரமோட மிகப்பெரிய பலமே ஒருவர் கதாபாத்திரத்திற்காகவும் உடல் எடை, தோற்றம், குரல், நடை என அனைத்தையும் மாற்றிக்கொள்வது தான். இந்த அர்ப்பணிப்பால் அவருக்கு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையிலும் மிகுந்த மரியாதை இருக்குது. சமீபத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்னென்னா 30 முதல் 40 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. படம் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்து இந்த தொகை மாறுபடலாம். விக்ரமின் சம்பளம் ஏன் இவ்வளவு உயருதுன்னா, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் முழு அர்ப்பணிப்புடன் நடிப்பது, பல ஆண்டுகளாக முன்னணி நடிகராக நிலைத்திருப்பது, தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருப்பது, OTT மற்றும் வெளிநாட்டு சந்தைகள் நல்ல மதிப்பு, தரமான திரைப்படங்களை தொடர்ந்து வழங்குவது தான். இன்றைக்கி விக்ரம் நடித்த புதிய படம் வெளியாகுது என்றாலே ரசிகர்களிடம் தனி எதிர்பார்ப்பு உருவாகும். அவரது நடிப்புக்காகவே நிறைய பேர் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. அதனால தான் அவர் தொடர்ந்து முன்னணி நடிகராக இருந்து வராரு. இந்த பட்டியலில் 7வதாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நடிகர்கள் ஒருவர் தான் சிவகார்த்திகேயன். இன்றைக்கி அவர் ஒரு படத்திற்கு பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகராக இருக்கார். ஆனால் இந்த வெற்றி அவருக்கு ஒரே நாளில் கிடைக்கல. சிவகார்த்திகேயன் தனது பயணத்தை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக தொடங்குறாரு. தனது நகைச்சுவை உணர்வு, இயல்பான பேச்சு, மக்களுடன் எளிதாக பழகும் குணம் ஆகியவற்றால் குறுகிய காலத்திலேயே ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிறாரு. அதுக்கப்புறம் சிறிய கதாபாத்திரங்கள் நடித்த அவர் படிப்படியாக கதாநாயகனாக உயர்றாரு. எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், ரெமோ, டாக்டர், டான், மாவீரன், அமரன் போன்ற திரைப்படம் அவர் மார்க்கெட்டை தொடர்ந்து உயர்த்திட்டு தான் இருக்குது. குறிப்பாக குடும்ப ரசிகர்களும் குழந்தைகளும் அதிகம் விரும்பும் நடிகராக அவர் இருக்கார். அதனால தான் அவரது படங்களுக்கு குடும்பங்கள் அதிகமாக தியேட்டருக்கு வராங்க. சமீப காலமாக அவரோடது படம் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்வதாக தகவல் வருது. இதனால் தயாரிப்பாளர்கள் அவர் மீது நம்பிக்கை அதிகரிக்குது. இன்றைக்கி நிலவரப்படி சிவகார்த்திகேயன் ஒரு படத்துக்கு 35 முதல் 50 கோடி வரை சம்பளம் பெறதாக சொல்லப்படுது. தொடர்ந்து பெரிய வெற்றி படங்கள் கிடைத்ததால் இந்த தொகை மேலும் உயரக்கூடும்னு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட சம்பளம் ஏன் உயருதுன்னா, டிவியிலிருந்து சினிமாவுக்கு வந்து தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியிருக்காரு. குடும்ப ரசிகர்கள் மிகப்பெரிய ஆதரவு, தொடர்ந்து வெற்றி படங்கள் வழங்கியது, OTT மற்றும் சேட்டலைட் உரிமைகள் அதிக மதிப்பு, தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தரும் நடிகராக மாறியிருக்கு. நடிகராக மட்டுமல்லாமல் பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல துறைகளிலும் சிவகார்த்திகேயன் தனது திறமையை வெளிப்படுத்தி வராரு. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் பட்டியலில் இவரும் உறுதியாக இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக 6வது இடத்துல தனுஷ் இருக்கார். தமிழ் சினிமாவில் தனது திறமையால் உலகளவில் கவனம் பெற்ற நடிகரில் ஒருத்தர் தான் தனுஷ். ஆரம்பத்தில் தனுஷ் தோற்றத்தை வச்சு பலர் விமர்சனம் செஞ்சாங்க. இவர் எப்படி ஹீரோவாக வெற்றி பெறுவார் இந்த கேள்வியெல்லாம் எழும்பிச்சு. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொன்னது, தனது நடிப்பின் மூலம் காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, ஆடுகளம், அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், ராயன் போன்ற பல படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று சிறந்த நடிகராக தனது திறமையை நிரூபிக்கிறார். ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார்.
அதன் பிறகு இந்திய சினிமா மட்டுமல்லாமல் உலக சினிமாவிலும் அவர் பெயர் கவனிக்கப்பட தொடங்கியது. அதுக்கப்புறம் ஹிந்தி திரைப்படங்களும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட் திரைப்படமான தி கிரே மேன் இதுலேயும் நடித்து அவரது சர்வதேச புகழை மேலும் உயர்த்துறாரு. நடிகராக மட்டுமல்லாமல் பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பல துறைகளிலும் தனுஷ் தனது திறமையை வெளிப்படுத்துகிறாரு. இதனால் அவரது வணிக மதிப்பு தொடர்ந்து உயர்ந்துச்சு. தனுஷ் ஒரு படத்துக்கு 40 முதல் 60 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. பெரிய பேன் இந்திய திட்டங்கள் மற்றும் பல மொழி திரைப்படங்கள் இந்த தொகையை மேலும் உயரக்கூடும். தனுஷ் சம்பளம் ஏன் இவ்வளோ அதிகரிக்குதுன்னா, தேசிய விருது பெற்ற நடிகர், தமிழ், இந்தி மற்றும் சர்வதேச திரைப்படங்களில் நடித்த அனுபவம், வித்தியாசமான கதையை தேர்வு செய்யும் திறன், ஓடிடி தளங்களில் அவரது படங்களுக்கு இருக்கும் நல்ல வரவேற்பு, இந்தியா முழுவதும் வளர்ந்து வரும் ரசிகர் பட்டாளம். இன்றைக்கி தனுஷ் நடித்த படம் வெளியாதுன்னு சொன்னாலே ரசிகரிடம் மிக எதிர்பார்ப்பு உருவாகுது. அதனால் தயாரிப்பாளர்களும் அவரது படங்களை முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுறாங்க. இன்றைக்கி தனது திறமை, கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகராக தனுஷும் திகழ்கிறாரு. 5வது இடத்துல சூர்யா இருக்கார். தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடின உழைப்பால், ஒழுக்கம் மற்றும் கதாபாத்திர தேர்வால் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறாரு என்றாலே அது சூர்யா தான். நடிகர் சிவகுமாரின் மகனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு சினிமாவில் பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் நடித்த முதல் சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பலரும் அவரை முன்னணி நடிகரெல்லாம் வர முடியாது அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தனது உழைப்பால் உடைச்செறிஞ்சார். ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பை மேம்படுத்தினார். உடல் மொழி, வசன உச்சரிப்பு, நடனத்திறன், ஆக்ஷன் காட்சி என அனைத்திலும் கடுமையான பயிற்சி செஞ்சு ரசிகர்கள் மனதை தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். காக்கா காக்க, பிதாமகன், கஜினி, வாரணமாயிரம், வேல், சிங்கம், சூரரை போற்று, ஜெய்பீம் போன்ற படங்களில் அவரது திரைப்பட பயணத்தில் மிக முக்கியமான மைல்கல்லாக அமைஞ்சது. வணிக வெற்றியும் விமர்சனங்களின் பாராட்டியும் ஒரே நேரத்தில் பெற்ற நடிகர் சூர்யா ஒருவர் தான். சூர்யாவின் படங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு, மலையாளம் மற்றும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. இதனால் ஓடிடி நிறுவனங்களும் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களும் அவரது படங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. சூர்யா தற்போது ஒரு படத்துக்கு 40 முதல் 60 கோடி வரை சம்பளம் பெறதாக சொல்லப்படுறாங்க. சூர்யாவோட சம்பளம் ஏன் இவ்வளவு அதிகரிக்குதுன்னா, தொடர்ந்து வித்தியாசமான கதைகள் தேர்வு செஞ்சு வணிக ரீதியாகவும் தரமான படங்களிலும் வெற்றி பெறுவது தான். இந்தியா முழுவதும் வளர்ந்து வரும் ரசிகர் பட்டாளம், ஓடிடி தளங்களில் அவரது படங்களுக்கு இருக்கும் வரவேற்பு, தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை தரும் நட்சத்திரமாக இருப்பது, நடிப்பை தாண்டி கல்வி மற்றும் சமூக சேவைகளிலும் சூர்யா ஈடுபட்டு வருகிறார். இதனால் அவருக்கு குடும்ப ரசிகர்களிடமிருந்தும் நல்ல மரியாதை உள்ளது. இன்றைக்கி சூர்யா புதிய படம் அறிவிக்கப்பட்டாலே ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு காத்திருக்குது. அதனால தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரில் இவரும் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 4வது இடத்துல கமல்ஹாசன் இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் உலக நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் ஒருவர் தான் கமல்ஹாசன். அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர், நடன அமைப்பாளர் என பல திறமைகளை கொண்ட கலைஞர். குழந்தை நட்சத்திரமாக திரைப்பயணத்தை தொடங்குகிறாரு கமல்ஹாசன். பல தசாப்தங்களான இந்திய சினிமாவில் தொடர்ந்து முக்கிய இடத்தை தக்க வச்சிருக்காரு. வணிக ரீதியாக படங்களில் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களில் அவர் தனது திறமையை நிரூபிக்கிறாரு. கமல்ஹாசன் எந்த கதாபாத்திரத்தையும் முழுமையாக ஆய்வு செஞ்சு நடிப்பார். ஒவ்வொரு கேரக்டருக்கும் உடல் மொழி, குரல், தோற்றம் என பல மாற்றங்களை மேற்கொள்வார். அதனால் அவரது படங்களுக்கு தனித்துவமான எதிர்பார்ப்பு உருவாகுது. சமீப ஆண்டுகளாக வெளியான அவரது படங்களுக்கு பெரிய தயாரிப்பினருடன் இணைந்து பணியேற்றுவதன் மூலம் அவரோட வணிக மதிப்பு மீண்டும் உயர்ந்திருக்கு. பல மொழிகளில் அவருக்கு ரசிகர்கள் இருப்பதால் திரைப்படங்களில் ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குது. ஒரு படத்துக்கு கமல்ஹாசன் 100 கோடி முதல் 150 கோடி வரை சம்பளம் பெறதாக சொல்கிறாங்க. சில திட்டங்களை தயாரிப்பாளராகவும் இருப்பதால் அவரது மொத்த வருமானம் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். கமல்ஹாசனுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம்னா, இந்திய சினிமாவில் பல தசாப்த அனுபவம், தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ரசிகர்கள், தரமான கதைகளை தேர்வு செய்யும் திறன், நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பங்களிப்பு, ஓடிடி மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் நல்ல வரவேற்பு,
கமலஹாசனின் பெயர் பல ரசிகர்களுக்கு தரமான சினிமாவை நினைவூட்டுகிறது. அதனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் பட்டியலில் இவரும் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 3வது இடத்துல அஜித்குமார் இருக்கார். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கிய நடிகர்கள் என்றாலே அது அஜித்குமார் தான். அவருக்கு ரசிகர்கள் அன்புடன் தலை என்று அழைப்பாங்க. பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக ஒருவர் இருக்கிறாரு. அஜித்குமாரின் பயணம் எளிதாக இல்லை. ஆரம்ப காலத்தில் பல தோல்விகளை சந்தித்தார். உடல்நல பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள், பல சவால்களை எதிர்கொள்கிறாரு. ஆனால் எதற்கும் மனத்தளராமல் தொடர்ந்து உழைச்சி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் உயர்ந்த இடத்தை அடைகிறாரு. அஜித்தின் மிகப்பெரிய பலமே அவரது ரசிகர்கள் தான். அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு படம் நடித்தாலும் அவரது திரைப்படங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு குறைவதில்லை. படம் அறிவிக்கப்பட்ட தருணத்திலிருந்து சமூக வலைத்தளங்களில் பெரும் வரவேற்பு கிடைக்குது. அஜித்தோட இன்னொரு தனி சிறப்பு என்னென்னா, அவர் விளம்பரங்களில் அதிகமாக நடிப்பதில்லை, விருது விழாக்களில் அதிகமாக பங்கேற்பதும் இல்லை, பொதுவெளி நிகழ்ச்சியில் அதிகமாக தோன்றவும் மாட்டார். இருந்தாலும் அவரோட ரசிகர் ஆதரவு குறையாமல் இருப்பது அவரது நட்சத்திர மதிப்பை காட்டுது. ஒரு அஜித் படம் வெளியாகும் போது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறாங்க. இதனால் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வணிக வாய்ப்பு கிடைக்குது. சமீபத்தில் அஜித் ஒரு படத்துக்கு 105 கோடி முதல் 165 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. தயாரிப்பு நிறுவனம், ஒப்பந்தம் போன்றவை பொறுத்து இந்த தொகை மாறலாம். அவரது சம்பளம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, பல ஆண்டுகளாக தொடரும் மிகப்பெரிய ரசிகர் ஆதரவு, முதல் நாள் வசூல் சாதனை படைக்கும் திறன், வெளிநாட்டு சந்தையில் வலுவான வரவேற்பு, ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகளுக்கு அதிக மதிப்பு, தயாரிப்பாளர்களுக்கு வணிக ரீதியாக நம்பிக்கை அளிக்கும் நட்சத்திரம், சமீப காலங்களில் நடிப்புடன் சேர்த்து கார்பந்தயம் போன்ற தனிப்பட்ட ஆர்வங்களுக்கும் அஜித் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வராரு. இருந்தாலும் அவர் நடிக்கும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களிடம் மிக எதிர்பார்ப்பு உருவாகுது. இதனால தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரில் இவரும் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 2வது இடத்துல ரஜினிகாந்த் இருக்கார். தமிழ் சினிமாவை பற்றி பேசும்போது சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் ரஜினிகாந்த் தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து வந்தாலும் அவரது ரசிகர் பட்டாளமும் மார்க்கெட்டு மதிப்பும் இன்னும் வலுவாக உள்ளது. ஒரு நடிகர் பல ஆண்டுகளாக கதாநாயகனாக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ரஜினிகாந்த் அதை சாதித்து காட்டியிருக்காரு. கர்நாடகாவில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிவாஜிராவ் கெய்க்வாட் பேருந்து நடத்துனராக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சினிமா மீதான ஆர்வத்தால் சென்னை வந்து நடிப்பு பயிற்சி பெறாரு. ஆரம்பத்தில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அவர் தனது தனித்துவமான நடிப்பு ஸ்டைல், வசன உச்சரிப்பு ஆகியவற்றால் ரசிகர்களோட மனதை இடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதாநாயகனாக உயர்ந்து தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக மாறுறாரு. இன்றைக்கும் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் வெளியாகுது என்றாலே அது திருவிழாவாக தான் மாறிடும். அதிகாலை காட்சிகள், ரசிகர்கள் கொண்டாட்டம், சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட், திரையரங்குகளின் முன் நீண்ட வரிசை, இவை அனைத்தும் அவருடைய நட்சத்திர சக்தியை வெளிப்படுத்துது. இதனால் தயாரிப்பாளர்களுக்கும் ரஜினிகாந்த் படங்களுக்கும் பெரிய முதலீடு செய்ய தயங்குவதில்லை. படம் வெளியாகும் முன்னாடியே ஓடிடி உரிமை, சேட்டலைட் உரிமை, வெளிநாட்டு விநியோக உரிமை, இசை உரிமை போன்றவற்றால் கணிசமான வருமானம் கிடைக்குது. சில படங்கள் அவர் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்துடன் படம் வெற்றி பெற்றால் கிடைக்கும் லாப பங்கீடு முறையிலும் ஒப்பந்தம் செய்வதாக தொழில்முறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இதனால் அவரது மொத்த வருமானம் மேலும் அதிகரிக்குது. சமீப காலமாக ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு 200 கோடி முதல் 270 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. இந்த தொகை படம், தயாரிப்பு நிறுவனம், ஒப்பந்தம் போன்றவற்றை பொறுத்து மாறுபடும். ரஜினிகாந்த் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னென்னா, 5 தசாப்தங்களுக்கும் மேலாக தொடரும் ரசிகர்கள் ஆதரவு, இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வலுவான ரசிகர்கள் வட்டம், குடும்பம் முழுவதும் பார்க்கக்கூடிய படங்களை தேர்வு செய்வது, ஒவ்வொரு படமும் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குவது, தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கையளிக்கும் வசூல் திறன். அதனால தான் புதிய தலைமுறை நடிகர்கள் வந்தாலும் ரஜினிகாந்த் இன்னும் தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கார் நடிகர் விஜய். பல ஊடக அறிவிப்புப்படி அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துக்கு 250 கோடி முதல் 275 கோடி வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. இதனால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக
விஜய் பேசப்படுறாரு. விஜய்க்கு ஏன் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குறாருன்னா, முதலாவதான காரணம் அவரது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, வளைகுடா நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்கா என உலகம் முழுவதும் விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஆதரவு உள்ளன. இரண்டாவது காரணம் அவரது படங்களுக்கு கிடைக்கும் முதல் நாள் வசூல். விஜய் படம் வெளியாகும் நாளில் பல திரையரங்குகளில் அதிகாலை சிறப்பு காட்சிகள் நடைபெறும். முதல் 3 நாட்களிலேயே படம் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்யும் திறன் இருப்பதாக தயாரிப்பாளர் நம்புகிறாங்க. மூணாவது காரணம் ஓடிடி உரிமை. விஜய் நடித்த திரைப்படங்களுக்கு டிஜிட்டல் உரிமை வாங்க ஓடிடி நிறுவனங்கள் அதிக போட்டி போடுறாங்க. அதேபோல் சேட்டலைட் உரிமைகளுக்கும் அதிக மதிப்பில் விற்கப்படுறாங்க. நான்காவது காரணம் வெளிநாட்டு சந்தை. வெளிநாடுகளில் வெளியாகும் தமிழ் திரைப்படங்களில் விஜய் படங்களுக்கு தொடர்ந்து நல்ல வசூலை பெறுது. இதுவும் அவரது வணிக மதிப்பை உயர்த்துது. இறுதியாக திரைப்படங்களிலிருந்து அரசியலுக்கு சென்ற பிறகும் அவரது கடைசி திரைப்படமான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அவரது சம்பளம் புதிய உச்சத்தை எட்டியதாக ஊடகங்களில் சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களின் சம்பளம் ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே தான் வருது. இதற்கு ரசிகர்களோட ஆதரவு, உலகளவிய சந்தை, ஓடிடி உரிமை, செயற்கைக்கோள் உரிமை, வெளிநாட்டு வசூல் மற்றும் ஒரு நடிகரின் வணிக மதிப்பு போன்ற பல காரணங்கள் இருக்குது. எந்த நடிகருக்கு இந்த சம்பளம் அதிகம், இந்த சம்பளம் குறைவுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.